சத்துருக்களை விலக்கினான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் என்பது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் மாறாதவைகள், அவைகள் நிறைவேற வல்லமை உள்ளவைகள். இந்த வசனத்தை சொன்ன காலத்தில் இஸ்ரவேல் ஜனம், ஜெருசலேம் நகரத்தார் தீங்கை அனுபவித்த ஒரு காலம். அவர்கள் அந்நிய தேசங்களினால, பாபிலோன் தேசங்களினால பலவித நெருக்கங்களை அனுபவித்து சமாதானத்தை இழந்து பாடுகளுக்கு ஊடாக வாழ்ந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் தேவனுடைய வசனம் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் எருசலேமை பார்த்து இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். தேவன் எப்பொழுதும் தீங்கை அனுபவிக்க, தீங்களை வாழ, உபத்திரவத்துக்கு கூடாக போக தொடர்ந்து நம்மை போகிறதுக்கு விட்டுவிட மாட்டார். அவர் அதற்கு பிற்பால, அது முடிந்தவுடன், அந்த காலம் நிறைவேறினவுடன் தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அவர்கள் தீங்குக்குள்ளே போனதுக்கு முகாந்திரம் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை விட்டு தூர போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை, கர்த்தரை கிட்டி சேரவில்லை, கர்த்தரைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் முதுகு காட்டினார்கள். அவர்கள் முகங்களை காட்ட வேண்டிய நேரத்தில் கர்த்தருக்கு முதுகை காண்பித்தபடியினால கர்த்தர் அவர்களை விட்டு தூர போய்விட்டார். ஆனாலும் தேவன் தெரிவு செய்த, தேவன் அழைத்த, தேவன் தனக்கென்று பேர் பிரிக்கப்பட்ட ஜனத்தை அதிகமாக மூழ்கி போகவோ அழிந்து போகவோ விட்டு விடுவதில்லை. அவர்கள் உணர்ந்து மனம் திரும்பி மனம் மாற மட்டும் அவர் காத்திருந்து, அவருடைய மனம் மாறுதல் வரும்போது கர்த்தர் வாக்கு கொடுத்து இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று வாக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை திரும்ப ஒரு விஷயம் வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். ஆமென். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி விடுவார். ஆமென். நமக்கு அநேக தடவைகள் ஆக்கினைகள் என்ன செய்யும்? நம்ம மேல வந்து சூழ்ந்து கொள்ளும். நம்மை சூழ பிரச்சனைகள் வந்து சூழும். ஆனால் கர்த்தர் அவைகள் யாவற்றில இருந்தும் அவர் விடுதலை கொடுக்கிறார். நீதிமான்களுக்கு அநேக துன்பம் வரும், ஆனால் அவைகள் யாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். ஆமென். இப்ப கர்த்தர் நடுவிலே வாசம் செய்கிறார். ஆமென். இப்ப தேவன் நம்மத்தில வாசம் செய்யும் போதுதான் நமக்கு தீங்கு வராமல் இருக்கும். ஏன்? தேவன் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஆமென். நமக்காக போராடுகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். நமக்காகவே அவர் நம்மை சார்ந்து நமக்காகவே என்ன செய்கிறார்? இருக்கிறபடினால தீங்கை அணுக அவர் அனுமதிப்பது இல்லை. கர்த்தர் நடுவில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் கர்த்தர் அவர்களுக்கு மேல வந்து இறங்கினார். அவர்களுடைய ஆலயத்துக்குள்ள வந்து இறங்கினார். ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கினார். தீர்க்கதரிசிகளுக்குள்ள வந்து இறங்கினார். இப்படி அவர்களுக்குள்ள வந்து இறங்குறதும் போகிறதுமாக இருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகவும் அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு கூடாரத்தில் அல்ல, ஒரு ஆலயத்தில் இல்ல, அவர்களுடைய சரீரத்துக்குள்ள, அவர்களுடைய இருதயத்துக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அப்படி கர்த்தர் இருக்கும்போது
தீங்கு நம்மை விட்டு விலகிவிடும். ஆமென். அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இந்த எருசலேம் ஜனங்கள் அடிக்கடி விடுகிற அவர்களுடைய தவறு என்ன? கர்த்தரை விட்டு அவர்கள் தூர போய் விடுவார்கள். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிவதில்லை. தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் அவர்கள் உலகத்தின் மேல ஆசை வைத்து உலகத்துக்கு பின்னாக போய்விடுவார்கள். விசேஷமாக கர்த்தர் முக்கியப்படுத்தி சொல்லுவார் ஒரு காரியத்தை, அவர்கள் விக்கிரகத்துக்கு பின்னாலே போய்விடுவார்கள். தேவன் அருவருக்கிற மகாபரி ஒரு காரியம் வேதாந்தத்துல விக்கிரகத்தை அருவருக்கிறார். விக்கிரகத்தை ஆராதிக்கும் போது தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், விபச்சாரிகளே, வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் என்று அருவருப்பான வார்த்தைகளை கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லிவிடுவார். ஏன்? தேவனாகி கர்த்தருக்காக தேவனுக்காக நியமிக்கப்பட்ட இஸ்ரவேல் என்னும் கன்னிகை எருசலேமின் குமாரத்திகள் அந்நிய தேவதைகளை, அந்நிய மார்க்கங்களை, அந்நிய ஆராதனைகளை பின்பற்றும் போது விபச்சாரமாக கர்த்தர் கருதுகிறார். அது தேவனால் அங்கீகரிக்க முடியாத காரியம். தேவனுக்கு இணையாக ஒரு பொருளையோ ஒரு உருவத்தையோ ஒரு சொருவத்தையோ நாம் வணங்கி நிற்கும் போது அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், இந்த காண்கிறவைகள் காணாதவைகள் எல்லாம், இந்த இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தைகால சிருஷ்டித்த தேவன் அவருக்கு இணையாக ஒரு பொருளை கொண்டு நிறுத்தி வைத்து அதை நாம் வணங்கும் போது தேவன் அதில் அருவருப்பாக பார்க்கிறார். அது அங்கீகரிக்காமல் போய்விடுகிறார். இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள்ல பிரதானமான கட்டளை தனக்கு ஒப்பா ஒரு சுரூபத்தை வணங்கிவிடக் கூடாது என்பதில் கர்த்தர் கவனமாக இருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி விடுகிற தவறு என்ன? அந்த ஒரே ஒரு தேவாதி தேவனை, யெகோவா தெய்வத்தை வணங்காமல், இருக்கிறவராகவே இருக்கிற அந்த தெய்வத்தை வணங்காமல் அந்நிய மார்க்கங்களை பின்பற்றி சோரம் போகிறதுனால அவர் தீங்கை அனுபவித்து விடுகிறார், தீங்கை வரவழைத்து விடுகிறார், தீங்கை விட்டு விடுகிறார். அதனால அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள், அவர்கள் பாடுகளுக்கூடாக போகிறார்கள். அப்படி பாடுகளுக்கூடாக போகும்போது கர்த்தருடைய உள்ளம் ஆதங்கப்படுகிறது. கர்த்தருடைய உள்ளம் அவர் என்ன செய்யறார்? தன்னுடைய ஜனங்களை பார்த்து பரிதவிக்கிறார். அவர்கள் அந்த தீங்கை அனுபவித்த பிற்பாடு, மனம் மாறின பிற்பாடு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஏனே நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அப்ப புதிய ஏற்பாடு சொல்லி இந்த காலத்துல நாம் அதிகமாக விக்கிரகத்தை ஆராதிப்பது இல்லை. தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுல விக்கிரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட விக்கிரகமா இருக்கிறதா? புதிய ஏற்பாட்டுல தேவனுக்கு நிகராக, அதாவது பொருளாசை என்னும் விக்கிரகம், தேவனுக்கு நிகராக இவைகள் எல்லாம் நாம் கொண்டு வந்து வைத்து அதை நாம் பின்பற்றுகிறோமோ, பொருளாசைக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, பணாசைக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, அவைகள் விக்கிரகமாக மாறிவிடுகிறது. இவைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனுடைய இடத்தை பிடிக்கிறதோ அவைகள் எல்லாம் விக்கிரகமாக மாறிவிடுகிறது. உதாரணத்துக்கு, தேவனுடைய இடத்தை புருஷனும் பிடிக்க கூடாது, மனைவியும் அந்த இடத்தை நிரப்பக்கூடாது, பிள்ளைகளும் அந்த இடத்தை நிரப்பக்கூடாது. வேலை கூட, நாம் பார்க்கிற வேலை கூட தேவனுடைய இடத்தை பிடித்து விடக்கூடாது. அது ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும் போது தேவனை நாம் முழு உள்ளத்தோடு நாம் ஆராதிக்கிறோம், முழு பலத்தோடு அவர் மேல நாம் அன்பு கூறுகிறோம். அப்படி அன்பு கூறும் போது அவர் நம் மேல பிரியமாக இருக்கிறார். ஆமென். விக்கிரகம் என்று சொல்லும் போது பல விக்கிரகங்கள் இந்த கடைசி காலத்துல நமக்கு தெரியாமலே நம்மை ஆளுகை செய்து நம்மை தவறான வழியில கொண்டு போகிறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உதாரணத்துக்கு இந்த சோசியல் மீடியா கூட இன்றைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல் அது நம்முடைய நேரத்தை திருடினதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய நேரத்தை, செபிக்க வேண்டிய நேரத்தை சோசியல் மீடியா திருடி இருக்கிறது. வேத வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டிய நேரத்தை இந்த சோசியல் மீடியா திருடி இருக்கிறது.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்தை இந்த சோசியல் மீடியா திருடி இருக்கிறது. அது ஒரு விக்கிரகமாக மாறி இருக்கிறது. சோசியல் மீடியாவை நாம் பயன்படுத்தும் போது நாமே ஒரு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. அநேகர் செல்ஃபி எடுத்து அந்த சோசியல் மீடியாவில் தங்களோட உருவங்களை, தங்களோட முகங்களை, தங்களுடைய எல்லா மகிமையை காண்பிக்கும் போது தேவன் பிரதிபலிக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய எல்லா விதமான அலங்காரங்களும் பிரதிபலிக்கும் போது அதுவும் ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. கர்த்தர் விக்கிரகத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் வெறுக்கிற அருவருப்பான காரியம் அநேக இருக்கிறது. தேவன் விபச்சாரிகளே என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு உண்மை இல்லாமல் போகிற சூழலுக்குள்ளே சத்துரு நமக்கு தெரியாமலே நம்மை என்ன செய்கிறான்? கொண்டு விட்டு விடுகிறான். அதனை நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். இந்த கடைசி நாட்கள்ல ஜெபத்தை அதிகமாக செய்ய வேண்டிய காலத்திலே நாம் அதிகமாக ஜெபம் செய்வதில்லை. இது எல்லோருக்குமே தெரிந்தது. கடைசி காலம் என்று யாவரும் அறிந்த ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் தான், தீங்கின் காலத்தில் தான் அதிகமாக நாம் ஜெபத்திலே நிற்க வேண்டும் என்று இயேசுவே நமக்கு எச்சரித்திருக்கிறார். ஆனால் அப்படி வசனம் தெரிந்திருந்தும், அப்படி வார்த்தைகள் நமக்கு போதிக்கப்பட்டிருந்தும் நாம் ஜெபத்திலே அதிகமாக தரிப்பதில்லை. ஏன்? இந்த சாத்தான் என்கிற மோசம் போக்குற தந்திரசாலி நம்ம இந்த சோசியல் மீடியாக்கள், இந்த ஆன்லைன்கள், இந்த இப்படியான காரியங்களால் நமக்கு கொண்டு வந்து என்ன செய்து விட்டால் நம்முடைய நேரத்தை திருடி விட்டான். வேதம், இந்த வேதாகம புத்தகத்தை நான் வாசிப்பதில்லை. ஏன் வாசிப்பதில்லை? அது இன்றைக்கு அது ஒரு அந்நிய காரியமாக மாறிவிட்டது. எல்லாமே இந்த டெலிபோனுக்குள்ள வந்து விட்டபடினால எல்லோருடைய கரங்களும் இந்த டெலிபோனையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு அடிமையாக போய்விட்டார்கள். அவர்கள் 24 மணித்தியாலம் ஓய்வின்றி பயன்படுத்த ஒரு கருவியாக மாறிவிட்டது. நாம் டெலிபோனை பயன்படுத்துகிறத விட டெலிபோன் நம்மை அதிகமாக பயன்படுத்துகிறது. பிள்ளைகள் அதிகமாக பயன்படுத்துகிறது. இன்றைக்கு ஜனங்களோடு ஜனங்கள் ஒன்று கூடுவதில்லை. ஒன்றாக உட்கார்ந்து அவர்கள் ஆகாரம் உண்பதில்லை. ஒன்றாக உட்கார்ந்து பண்டிகைகள் கொண்டாடுவதில்லை. ஒன்றாக உட்கார்ந்து அவர்கள் அன்பை பகிர்ந்து கொள்வதில்லை. எல்லோருமே இந்த சோசியல் மீடியாவுக்கு ஊடாகத்தான் என்ன செய்கிறார்கள்? தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஒழிய ஒருபோதும் அவர்கள் அந்த நாட்கள் இருந்தது போல மெய்யான அன்புக்குள்ளே இல்லாமல் போய் எல்லாமே செயற்கையோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு தொடர்புக்குள்ளே நாம் இன்றைக்கு தெரிந்தும் தெரியாமலும் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்துக்குள்ள நாம் என்ன செய்துவிட்டோம்? வந்துவிட்டோம். அதையும் நாம் கண்டுபிடித்து, அந்த சத்துருவின் தந்திரத்தை கண்டுபிடித்து, இவைகள் எல்லாம் நல்லவைகளாக பிரயோசனம் உள்ளவைகளாக நமக்கு இருந்தாலும் கூட அவைகள் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறது என்று சொன்னால் நாம் ஜாக்கிரதையாக விழித்துக் கொள்ள வேண்டும். ஜாக்கிரதையாக விழித்துக் கொண்டு நாம் மனம் திரும்பும் போது உனக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. இனி நீ தீங்கை காண மாட்டாய். நாம் இப்படிப்பட்ட செய்கைகளை நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் போது கர்த்தர் வாசம் செய்கிற இடத்துல உபாகம புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, தேவன் உலாவுகிற இடத்துல இருக்கிற அசூசி எல்லாவற்றையும் நீக்கிவிடு. ஏன்? உன்னுடைய கர்த்தராகிய தேவன் அங்கு உலாவுகிறார். எந்த அசுத்தமும் இல்லாமல் பாளையத்தை சுத்தம் பண்ணிவிடு. தேவன் நடமாடுகிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சரீரத்திலே, இந்த சரீரத்துக்குள்ளே, ஆவி ஆத்மாவுக்குள்ளே தேவன் உலாவுகிறார். இந்த ஆவிக்குள்ள தேவன் உலாவுகிறார். இந்த ஆத்மாவுக்குள்ள தேவன் உலாவுகிறார். கர்த்தருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்துக்குள்ள, கணுக்களுக்குள்ள, எலும்புக்குள்ள, நரம்புக்குள்ள, எலும்புக்குள்ள அவர் உலாவுகிறார். அப்படி உலாவுகிற தேவனுக்குள் இருக்கும் போது அசூசிகளை நீக்கிவிட வேண்டும். இப்படிப்பட்ட இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த இப்படிப்பட்ட நம்முடைய பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாம் தேவனுடைய இடத்தை பிடித்து வைத்திருக்கிறதோ, அது ஒரு ஆடையாக கூட இருக்கலாம், என்னுடைய அலங்காரமாக கூட இருக்கலாம், என்னுடைய எந்த
உறவாக இருந்தாலும் கூட தேவனை பிடித்து வைத்திருக்கிற இடத்திலே அவைகளை எல்லாவற்றையும் விலக்கி போட வேண்டும். விலக்கி போடும்போது கர்த்தர் அங்கு உலாவுவார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய இருக்கும் போது நாம் தீங்கை காணுவது இல்லை. ஆமென். அப்ப எருசலேம் ஜனங்கள் தீங்கை அனுபவித்ததுக்கு காரணம் இருக்கிறது என்ன? கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது கர்த்தர் அவர்கள் நடுவில் வந்து விடுகிறார். அவர்கள் தீங்கு இல்லாமல் சமாதானமாக செழிப்போடு கூட அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள இருந்து விடுகிறார்கள். அப்படி கீழ்ப்படியாமல் போகும்போதுதான் அவர்களை விட்டு எடுபட்டு போகிறது. அந்நியர் கரங்களில் அவருடைய வாழ்க்கை போய்விடுகிறது. அந்நியர் அடிமைப்படுத்தி அவர்களை சிறையாக்கி கொண்டு போகிறார்கள். காரணம், அவர்கள் தேவனை கனம் பண்ணாதபடியினர். ஆனால் இந்த வசனம் தேவன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர்களை சிட்சித்து தமது பக்கம் அவர் சேர்த்துக் கொண்டு அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணுவதில்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர்கள் இயேசுவை சந்திக்க போகிறதை குறித்து, ஆண்டவராகிய தேவன் வந்து அவர்கள் ஆளுகை செய்கிறத போறது குறித்து, பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்ப போகிறதை குறித்து முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக எருசலேம் ஜனத்துக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அவர்கள் இன்னும் இதை அனுபவிக்கவில்லை. இயேசு வந்திருந்தாலும் அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆண்டவருக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட இஸ்ரவேலர்களே ஆண்டவரை அணுகினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அநேகர் அவருக்கு முதுகை காட்டினார்கள். ஆனாலும் தேவனுடைய இரக்கமும் கிருபையும், தேவன் அவர்கள் மேல் வைத்த அழைப்பும் அன்பும் கிருபையும் வரங்களும் மாறாதவர்களாக இருந்து அவர்கள் முற்றிலும் அழிந்து போகாதபடிக்கு ஏனே நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏன்? அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அவர் உண்மையாக இருந்து அவளை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருந்து அவர்கள் படுகிற வேதனைக்கு ஒரு முடிவை கட்டி ஏனே நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். அடுத்த வாக்கியத்தை வாசிப்போம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஆமென். எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே, எந்நாளிலே? ஆண்டவர் வருகிற நாளிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, ஆண்டவர் அதன்படி வந்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. அவர் தன்னுடைய சொந்தங்களை தேடி வந்தார். ஆனால் அவர்களோ அவரை புறம்பாக தள்ளிவிட்டார். ஆனாலும் அவர்களை அவர் தள்ளிவிடாமல் என்றும் அவர்களுக்கு இதே வார்த்தையை வைத்திருக்கிறார். அவர் எப்பொழுது இரண்டாவது வருகை வருவாரோ இந்த வசனம் அவர்களுக்கு நிறைவேறப் போகிறது. ஆமென். இன்றும் அவர்கள் தீங்கி ஏன் அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு அருகாமையில் உள்ள லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லாவினால தீங்கி அனுபவிக்கிறார். அருகில் உள்ள பாலஸ்தீன காசாவில் இருக்கிற காமாசால தீங்கி அனுபவிக்கிறார். சீரியாவில் உள்ள ஐஎஸ்னால தீங்கி அனுபவிக்கிறார்கள். அவர் தூரத்தில் உள்ள அவர் ஜேமன்ல இருக்கிற பூத்தியால தீங்கி அனுபவிக்கிறார்கள். இவர்களெல்லாம் இயக்குகிற ஈரானினால தீங்கி அனுபவிக்கிறார்கள். அதன் மாத்திரமில்லை, இன்றைக்கு உலகம் பூராகவே அவர்கள் இன்றைக்கு தீங்கி அனுபவிக்கிறதுக்காகவே என்ன செய்கிறார்கள்? இந்த அவர்களுடைய எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு விரோதமான குற்றங்களை என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமான மோசமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு யுஎன்ல இருந்து அழுத்தம் பெறுகிறது, யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அழுத்தம் பெறுகிறது, அரபு குழுவில் இருந்து அழுத்தம் வருகிறது, சவுத் அமெரிக்காவில் உள்ள தேசங்களிலிருந்து அழுத்தம் வருகிறது. முழு உலகமே, சைனா, ரஷ்யா, முழு உலகமே அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இன்றைக்கு அவர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்த துணையாக நிற்பேர் என்று சொன்னா அமெரிக்காவும் ஆட்டம் கண்டு அவர்கள் கைவிடுகிற நிலையில தான் இப்பொழுது என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள்
இந்த வசனத்தை அவர்கள் கைக்கொள்ளவில்லை. ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்காக அனுப்பப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்களுக்கு இந்த தீங்கு இன்றைய வரைக்கும் அனுமதிக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் முற்றுமாக அழிக்கப்பட்டு இல்பொருளாக இல்லாமல் போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவர்களை மட்டாக தண்டித்து அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறதுக்காக அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஆமென். அதனால்தான் அவர்கள் முழுவதுமாக அழிந்து போக அவர் விடமாட்டார். அதே வார்த்தை தான் தேவனுடைய சபைக்கும் இருக்கிறது. தேவனுடைய சபையார் தேவனை விட்டு தூர போகலாம், தேவனுக்கு முதுகை காட்டலாம், முகத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் முதுகை காட்டலாம். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் தேவனுடைய ஜனங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு தேவன் இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்குகிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அவர் அவர்களுக்காகவே இருக்கிறார். ஆமென். நமக்காகவே பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து தேவன் இரவும் பகலும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமென். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்று சொல்லப்படும். ஆமென். எருசலேம் பயந்து பயந்து நடங்குகிறது. கம்பீரமாக, வைராக்கியமாக, அதிகாரத்தோடு, ஆணித்தரமாக தேவனுக்காக நின்று பிரகாசிக்க வேண்டிய எருசலேம், தேவனை பிரதிபலிக்க வேண்டிய எருசலேம், தேவனை முழு உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய எருசலேம் இப்பொழுது பயந்து போய் இருக்கிறது. ஆமென். நம்மையும் எருசலேமை போல்தான் தேவன் அழைத்தார். எருசலேமை பபிலோனோ, மேதிய பெர்சிய ராஜ்யமோ, கிரேக்க சாம்ராஜ்யமோ, ரோம சாம்ராஜ்யமோ, எகிப்தோ, அசீரியாவோ இவைகளை ஆளுகை செய்ய அவர் அனுமதிப்பதில்லை. ஆனால் எப்பொழுது அவர் அனுமதிக்கிறார்? இவர்கள் முதல் காட்டும் போது, தேவனை தேடாமல் அவர்கள் விக்கிரகத்தை தேடும் போது. ஆமென். விக்கிரகம் மகா அருவருப்பானது என்று வேதம் சொல்லுது. ஒருபோதும் விக்கிரகத்துக்கு முன்பாக கரங்களை ஏறெடுக்கக்கூடாது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே நமக்கு ஒத்தாசை வரும். ஆமென். வேறு வடக்கிலும் இருந்து கிழக்கிலும் இருந்து வராது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனிடம் இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வரும். அதனால்தான் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வம் விக்கிரகத்தை வெறுக்கிறதுக்கு காரணம். விக்கிரகம் அது ஒரு பொருள் அல்ல, அது நடக்க முடியாத ஒரு ஜடமாக இருக்கிறது. அது வாயிலிருந்தும் பேசாததாக இருக்கிறது, கண்ணிருந்தும் பார்க்காததாக இருக்கிறது, காலிருந்தும் நடக்காததாக இருக்கிறது. அப்படிப்பட்டதுக்கு முன்பாக நாம் வணக்கமாய் தாளமாய் விழுந்து பணிந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் நம்மை உண்டாக்கினாரே. ஜீவன் சுவாசம் உள்ள யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய சுவாசத்தை கொடுத்தவர் தேவன், நம்முடைய ஜீவனை கொடுத்தவர் தேவன், நமக்காக யாவற்றையும் செய்தவர் தேவன், இந்த இயற்கையை நமக்காக உண்டாக்கினவர் தேவன், எல்லா விதமான இந்த வளங்களையும் நமக்காக உண்டாக்கி காற்றையும் கடலையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் நமக்காக உருவாக்கி கொடுத்தவர் தேவாதி தேவன். நாம் வாழுகிறதுக்கு உரிய எல்லா விதமான வளங்களை கொடுத்த தேவாதி தேவனை நாம் வணங்க வேண்டும். அதற்கு இணையாக ஒரு படமோ ஒரு விக்கிரகத்தையோ நாம் தாழ விழுந்து கும்பிட்டு விடக் கூடாது. தேவன் அது மாத்திரம் நாம் அழிந்து போய் விடாதபடி, நாம் அழிந்து நரகம் போய் விடாதபடி அவர் மனித உருவம் எடுத்து நமக்காக சாதாரண மனிதனாக மாறி நாம் படுகிற பாடுகள் எல்லாம் அவர் பாடுபட்டு பாடுகளை அனுபவித்து நம்முடைய எல்லா விதமான பாவங்கள், ரோகங்கள், சாபங்கள் யாவற்றையும் தன்மேல சுமந்து கொண்டு அவர் நமக்காக சிலுவையில் மரணத்தை விட்டார், நமக்காக தன்னோட உயிரை விட்டார். அவர் நமக்காகவே என்ன செய்தார்? இறங்கி வந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதனாலதான் அவர் எவ்வளவுத்துக்கு மேலே இருந்து தேவனுக்கு சமமானவராக இருந்து தேவனுடைய மகிமையை கொள்ளையாடின பொருளாக நாம் அதை பிடித்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்காம அவ்வளவு மகிமையையும் திறந்து தேவாதி தேவன் என்கிற இடத்தை அவர் திறந்து
வானத்தில் இருந்து கீழ் நோக்கி சர்வசாதாரணமான என்னையும் உங்களை போல மாறிவிடுகிறார். ஏன்? மனிதர் மேலே வைத்த அன்பின் பெருக்கத்தினால அந்த அன்புதான் அவ்வளவுக்கு தாழ்த்துகிறதுக்கு அவரை அழிக்கிறது. அந்த அன்பில் தான் என்ன செய்கிறார்? அவர் இறங்கி வருகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது வெறும் வார்த்தையிலே அவர் சொல்லிவிடாதபடிக்கு செய்கையிலே கீழே இறங்கி வந்து என்னையும் உங்களையும் நேசித்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு போய் சொல்லி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து குருடருக்கு பார்வையை கொடுத்து செவிடருடைய காதுகளை திறந்து முடவர்களை நடக்க பண்ணி முடவாய் இருந்த 38 ஆண்டுகளாக இருந்த முடவனை நடக்க பண்ணி அவனை நேசிக்கிறார். விதவைகளை நேசிக்கிறார். பாவிகளை நேசிக்கிறேன் என்று சொல்றார். விபச்சாரிகளை மனம் திரும்ப அழைச்சு நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களை விடுதலை ஆக்குகிறார். புருஷன் இல்லாதவர்களை நேசித்தவர்களை விடுதலையாக்கி மறுவாழ்வை கொடுக்கிறார். நேசத்தை அவர் காண்பிச்சு இன்றைக்கும் நம்மை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். எவ்வளவுக்கு தாழ்த்தினாராம்? அற்புதங்களை செய்கிறது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே ஒவ்வொருவரும் அவர் மேல அடிக்கும் போது, அவர் மேல உமிழ்ந்து காரி அவர் மேல துப்பும் போதும் கூட அவர் மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. ஒருவரையும் சபித்து விட அவரை குட்டினார்கள், தாட மயிரை பிடித்து இழுத்தார்கள், முதுகினால் வாரினால் அடித்தார்கள், இப்படி ஆணையினால் கடாவினார்கள் காலையும் கையும். அப்படி அநேக துன்பங்களை அவருக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களை வெறுத்து விடவில்லை. அவர்களுக்காக அவர் ஜெபம் செய்கிறார். அவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜெபம் செய்கிறார். பிதாவே, இவர்கள் எனக்கு செய்கிறது அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்களை மன்னிக்கும்படியாக மன்னிப்பின் ஜெபத்தை அவர் என்ன செய்கிறார்? ஏறெடுக்கிறார். எந்த ஒரு மனிதனும் எந்த மார்க்கத்தில் உள்ள மார்க்கத்தை ஸ்தாபித்த எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடாத செய்ய முடியாத ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அதனால்தான் அவர் எல்லா மார்க்கங்களை விட அவருடைய ஒரு செய்கையும் வார்த்தையும் இவ்வளவு உன்னதமாக உயர்ந்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆமென். எந்த மார்க்கத்தையும் மதத்தை ஸ்தாபித்த இந்த தலைவரையும் இயேசுவை தியானிச்சு ருசிக்கிறது போல ருசிக்க முடியாது. இயேசுவை அணுவாக ருசிக்கலாம். ஆண்டவருடைய செயலை ஒவ்வொரு வினாடியும் ஆழமாக ருசிக்கலாம். ருசித்துக் கொண்டே போகலாம். அள்ள குறையாத ஒரு அன்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அன்பு இயேசுவிடம் நிறைவாக இருந்தது. அவரிடம் தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமே இருந்தது. அவருடைய சரீரத்துக்குள்ள தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமே இருந்தது. அதனாலதான் அவர் அற்புதங்களை செய்தார். ஆமென். அப்படி அவ்வளவுக்காக தாழ்த்தினபடினால்தான் அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்த்தப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். எல்லா நாமத்துக்கும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் அதிகாரம் இருக்கிறது, நாமம் இருக்கிறது, பெயர்கள் இருக்கிறது. எல்லா பெயர்களுக்கும் மேலான ஒரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் தன்னை தாழ்த்தி இறங்கினபடியினால தான் அந்த நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினால்தான் ரட்சிப்பு, அந்த நாமத்தினால்தான் விடுதலை. வேறு நாமத்தினால இந்த பூலோகத்துக்கு விடுதலை இல்லை என்று பேதுரு முழங்கினார். ஏன்? இயேசுவின் நாமத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது. கூப்பிடும் போது ஆண்டவரே கூப்பிடும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய வியாதிகள் நம்ம விட்டு நீங்குகிறது, சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது. இயேசு என்கிற பெயர்ல நமக்கு சமாதானம் வந்து விடுகிறது. இயேசு தேவனோடு நம்மை சேர்த்து விடுகிறார். தேவன் இல்லாம இருந்த நமக்கு தேவன் ஒரு வாசலை, ஒரு உறவை நமக்கு கொண்டு வந்தவர், பாலமாக அமைந்தவர் இயேசு. ஆமென். இந்த இயேசுவை அவர்கள் அறியாததினால்தான் இந்த யூதர்கள் என்றும் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இன்றும் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள், இன்றும் அவர்களுக்கு தீங்கு ஏன் வருகிறது? அவர்கள் தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல.
அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலம் இருக்கின்ற வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லப்பட்டது. இந்த பூலோகத்தில் இஸ்ரவேலுக்கு ஒப்பான ஒருவருமே இல்லை. அவர்களுக்கு அப்படிப்பட்ட பலம் இருக்கு. ஆனால் அந்த பலம் அவர்களை விட்டு எடுபட்டதுக்கு காரணம் என்ன? அவர்கள் நெருக்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் துரோகம் பண்ணினபடினால, அவர்கள் தேவனை தேடாதபடியினால, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால, தேவனை விட்டு தூர போனபடியினால அந்த வல்லமை இழந்தவர்களாக அநேக தேசங்களாக நெருக்கப்பட்ட இன்று அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவர், அழைச்சவர் உண்மை உள்ளவர். அழைத்த அழைப்பும் கிருபை மரங்களும், அவர்கள் குறித்து அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவர்கள். ஆமென். அவர்களை சீர்படுத்தி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, அவர்களை நிலைநிறுத்தும். ஆமென். அதனால்தான் எருசலேமை பார்த்து நீ பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் செப்பனியா? காரணம், அவர்கள் பயந்து நடுங்கி போய் அவர்கள் சூழ உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முழங்கால்கள் எல்லாம் தள்ளாட வலிக்கிறது, நிமிர்ந்து நிற்க முடியவில்லை, சோர்ந்து போனார்கள். சோர்வுக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வேளையில் சோர்ந்து விடுகிறோம், சில வேளையில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை நம்ம விட்டு எடுபடவில்லை. ஆனால் நாம் கர்த்தரை விட்டு தூர போய்விடும். அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் இருக்கும் போது தீங்கு வராது. ஆமென். தீமையை நாம் வென்று விடுவோம். கர்த்தர் நமக்காகவே நமக்கு சார்பாக இருக்கிறபடினால நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லுகிறார். தேவன் நம் பக்கத்தில் நம் சார்பாக இருக்கும். ஆமென். இப்ப தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் என்ன ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபை என்ன? முற்றுமாக அழிந்து போக விட மாட்டேன். ஒருவேளை நாம் தவறு விட்டிருக்கலாம், ஒருவேளை நாம் பலகீனங்கள்ல தேவனை விட்டு தூர போயிருக்கலாம், ஒருவேளை சீரியஸ் இல்லாம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறதுல நாம் வாழ்ந்திருக்கலாம், அவர் அசட்ட பண்ணி இருக்கலாம் அநேக காரியங்கள், அவர் விரும்புகிறது போல நாம் வாழ்ந்திருக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நாங்கள் செய்யும் போது நமக்குள்ள இருந்து சமாதானம் விடுபடுகிறது, பலகீனப்படுகிறோம், சோர்வு வந்து விடுகிறது, அநேக நெருக்கங்கள் வந்து விடுகிறது. ஆனால் அவர்கள் அவைகளை செய்து அவர்கள் மடிந்து போய் துக்கத்தின் மேல் துக்கமாய் போகாதபடி அவர்களை சிக்ஷித்து, வேதம் சொல்லுகிறது அவர் நேசிக்கிறபடியினால சிக்ஷிக்கிறார். அவர்களை தன்னண்டை சேர்க்கிறதுக்காக அவர்களுக்கு சில நெருக்கங்களை அனுமதித்து விடுகிறார். சில நெருக்கங்கள் நம்மை சூழ வருகிறது. அப்படி சூழ வரும்போது மனிதனிடம் நாம் போக முடியவில்லை. மனிதன் நமக்கு உதவி செய்ய அவனால முடியாது, அவனுடைய திராணிக்கு மிஞ்சி செய்ய முடியாது. எந்த மனிதனையும் நம்ப முடியாது. அவன் தேவன் அல்ல, அவன் மனிதனாக இருக்கு. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவதே பாக்கியம். அப்ப கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதற்காக நெருக்கங்கள் அனுமதிக்கப்படுகிறது. நாம் திரும்பி கர்த்தரிடம் வந்து விடுகிறோம். அப்படி வரும்போதுதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், என நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். எருசலேமே நீ பயப்படாதே. அப்ப எருசலேம் பயப்படுகிறதுக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அல்ல. எருசலேம் என்றது தேவனுக்காக முழு உலகத்துக்கும் மலை மேலுள்ள பட்டணமாக, அங்கே இருந்தால் வேதம் போக வேண்டும், அங்கே இருந்தால் தேவனுடைய வசனம் போக வேண்டும், அங்கே இருந்தால் தேவனுடைய வெளிச்சம் போக வேண்டும், அங்கே இருந்தால் தேவனுடைய எல்லா மகத்துவம் முழு உலகத்துக்கும் பிரதிபலிக்க வேண்டும். ஆனால் அது பலவீனப்பட்டு போயிருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் முதுகை காட்டினபடினால. ஆனால் இப்பொழுது செப்பனியாவுக்கு தெரிகிறது, ஒரு காலம் வருகிறது,
அவர்கள் முதுக காட்டின காலமெல்லாம் தேவன் நீக்கி அவர்கள் சிச்சித்து சேர்த்து கொண்டு அவர்கள் ஆண்டவரிடம் மனம் திரும்புகிற ஒரு காலம் தேவன் அறிவார். ஆமென். அந்த காலத்தை தேவன் இயேசு ஊடாக கொடுத்திருந்தார். அதையும் அவர்கள் மறுதளித்தார், அப்புறப்படுத்தினார்கள் இயேசு. ஆனாலும் அவர் தள்ளிவிடார். இன்றைக்கு நெருக்கங்களூடாக எருசலேம் போனாலும் அந்த எருசலேமை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் எருசலேமுக்காகவே கடைசி நாட்களில் இறங்கி வருகிறார். எனக்கும் உங்களுக்காக தேவன் இறங்கி வருகிறார். ஆண்டவருடைய ரகசிய வருகை அது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக அல்ல, தேவனுடைய சபைக்காக இயேசு இறங்கி வருகிறார். எவர்களெல்லாம் மனம் மாறி தேவனோடு ஐக்கியமாக தேவனோடு கிட்ட இருக்கிறார்களோ எல்லா விதமான அசுசிகளையும் அப்புறப்படுத்தி எல்லா விதமான விக்கிரக ஆராதனையை அப்புறப்படுத்தி நாம் தேவனுக்காக முழுவதுமாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அவர் ரகசியமாக கடைசி காலத்தை துணிக்க பண்ணும் போது அவருடைய வருகை நமக்காக இருக்க போகிறது. ஆமென். ஒவ்வொரு சம்பவம் உலகத்தில் நடக்கிறது ஒவ்வொரு காலத்துக்கு சமம். ஒவ்வொன்றும் நம்மை அழைக்கிறது. இதோ இயேசு வருகிறார். ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காலமாக நம்முடைய காதில் தொனிக்கிறது. நீங்கள் ஆயத்தமாகுங்கள், நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள் என்று நம்மை அவர் எச்சரிக்கிறார். அப்படி ஒவ்வொரு காலமும் எச்சரித்த பிற்பாடு கடைசியாக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கடைசிய காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இரண்டாவதாக உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாகி கர்த்தரை வானத்திலே சந்தித்து சதா காலம் அவரோடு கூட இருக்க போகிறோம். ஆமென். அதுக்கு பிற்பாடுதான் இந்த பூமியில கொடுமை, பூமியில மகா உத்தரவு, பூமியில வார்த்தையினால வர்ணிக்க முடியாத அழுத்தங்கள், சாவை விரும்புவார்கள், சாவை தேடி ஓடுவார்கள், ஆனால் சாவு அவர்களுக்கு விலகி போகும். அப்படிப்பட்ட தேடால கொட்டப்படுகிற அனுபவத்துக்கு ஒத்தொரு வாழ்க்கை விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அங்கலாற்றார்கள். தாங்க முடியவில்லையே என்று சொல்லி அவர்கள் விடுதலையை தேடுவார்கள். ஆனாலும் அவர்களுக்கு விடுதலை ஆக்குவதற்கு எந்த விடுதலையும் இல்லாமல் எப்படியாவது மலைகளையும் குகைகளையும் நோக்கி எங்கள் மேல விழுந்து எங்களை கொண்டு விடுங்கள் என்று சொல்லி இயற்கையை பார்த்து அவர்கள் மண்டாடுவார்கள். அப்படி ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ள நாம் போகாதபடிக்கு நாம் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். வாசிப்போம் அடுத்த வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களிகூறுவார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆமென். உன்னை ரட்சிப்பார். உன் நிமித்தம் அவர் சந்தோஷமாக அமர்ந்திருப்பார். நாம் தேவனை சார்ந்து தேவனுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது நம்மோடு தேவன் வந்து விடுகிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். ஒவ்வொரு வசனமாய் வாசிக்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நடுவில் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். நமக்குள்ள இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் நமக்கு வருகிற எல்லா விதமான போராட்டங்கள், துன்பங்கள், தீமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேர்ல சந்தோஷமாக மகிழ்ந்து நம்மை தேவன் பார்க்கும் போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது,
ஒரு பாவை மனம் திரும்பும் போது பரலோகத்துல தூதர்கள் மத்தியில மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. நாம் தேவனோடம் வந்து சேரும் போது, தேவனோடு இணையும் போது என் மேல அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். என் மேல சந்தோஷம். யார் சந்தோஷப்படாவிடும்? என் தேவன் என் மேல சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். யார் என் மேல பிரியப்படாவிடும் என் தேவன் என் மேல பிரியம் வைக்க வேண்டும். ஆமென். என்னை பார்க்கும் போது அவருடைய மனம் மகிழ வேண்டும். ஆமென். எப்படி அது மகிழ பண்ணலாம்? அவருக்கு கீழ்ப்படியும் போது மகிழ பண்ணலாம். ஆமென். அவரை நாம் கனம் பண்ணும் போது மகிழ பண்ணலாம். அவருடைய சித்தத்தை செய்யும் போது மகிழ பண்ணலாம். அவரை நாம் ஆராதிக்கும் போது மகிழ பண்ணலாம். இந்த சரீரத்தை அவருக்கு உகந்த ஜீவ பலியா, இந்த சரீரத்தில் உலகம் ஆளாதபடிக்கு, எந்த சித்திமங்களும் ஆளாதபடிக்கு, நம்முடைய சுய விருப்பங்கள் ஆளாதபடிக்கு, நம்முடைய சுய காரியங்கள் ஆளாதபடிக்கு நம்மை அவருடைய பலிபீடத்தில் வைத்து நாம் வாழும் போது அவரை நாம் மகிழ பண்ணலாம். ஆமென். நம்மை அலக்களிக்கிற காரியத்தை அப்புறப்படுத்தும் போது அவரை நாம் மகிழ பண்ணலாம். அவரை ஆராதிக்காமல் திருடுகிற காரியங்கள் எல்லாம் தூர அவைகளை எறிந்து விடும் போது அவரை மகிழ பண்ணலாம். என்னை மகிமைப்படுத்தாமல் தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இவைகளெல்லாம் நாம் செய்கிறோமோ அப்பொழுது அவர் சந்தோஷப்பட்டு விடுகிறார். ஆமென். என்னை பிரதிபலிக்காமல் இயேசுவை பிரதிபலிக்கிறதுக்கு என்னவெல்லாம் நாம் செய்கிறோமோ அப்பொழுது என் மேலே அவர் மகிழ்ச்சியாக மாறிவிடுகிறார். என்னை காட்டாமல் இயேசுவை காட்டுகிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் நான் முடிவெடுக்கும் போது அவர் என் மேல சந்தோஷப்படுகிறார். ஆமென். என்னுடைய வல்லமையோ மகத்துவமோ மகிமையோ எவைகளும் அவருக்கு இணையாக உண்டாகாதபடிக்கு இவைகளெல்லாம் நான் என்னுடைய மனசை சுத்திகரித்து மறுரூபமாக்கி என்னோட மனசை புதிதாக்கி தேவனுடைய சித்தம் எதுவென்று அறிந்து அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும் போது இயேசு சந்தோஷப்படுகிறார். ஆமென். எவரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஐயா நான் ஞானஸ்நானம் எடுக்க, ஐயா நான் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து திருவிருந்தில் பங்கு பெறப் போகிறேன், நான் திருவிழா அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நான் கனம் பண்ண போகிறேன், எனக்காக சிலுவையிலே அறையப்பட்ட அந்த சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தில் என்னுடைய வாழ்க்கை இழந்திருக்க வேண்டும், அவரை நான் கனம் பண்ண போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை கனம் பண்ண சொல்லி இந்த பஸ்கா பண்டிகையை நீங்கள் ஆசரியுங்கள், இதை நீங்கள் அனுசரியுங்கள், இதை கொண்டாடுங்கள், 7 நாளும் கொண்டாடுங்கள், மறந்து விடாதீர்கள். உங்கள் வல்லமையால் நீங்கள் மீட்கப்படவில்லை, உங்கள் பலத்தினால் நீங்கள் மீட்கப்படவில்லை, தேவனே உங்களை மீட்டார். தேவனே உங்களுக்கு உதவி செய்தார். தன்னுடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் தன்னுடைய புயத்தினாலும் உங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நீங்கள் அனுதினம் அதை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் வாழ்வது உங்களாலே அல்ல, என்னாலே நீங்கள் வாழுகிறீர்கள். நீங்கள் மேன்மையான ஜனம் என்று சொல்லி ஏன் நான் உங்களை தெரிவு செய்தால் நானே உங்களை போஷிக்கிற கர்த்தர். எல்லா நன்மையான இவைகள் பரத்துல உண்டாகி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் என்னையே நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். ஆமென் என்று அவரை மறந்து போகாதபடிக்கும் அவருக்கு நன்றி சொல்லி இப்படி நாம் வாழும்போது அவருக்கு சந்தோஷம் எங்கள் மேல உண்டாகி விடுகிறது, எங்கள் மேல ஒரு சமாதானம் உண்டாகி விடுகிறது. அப்பொழுதுதான் எருசலேமினை பயப்படாதே, நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்ணனியை தொடுகிறான், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். எருசலேம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுக்குள் வந்துவிடும் போது அவருடைய கண்மணியாக மாறிவிடுகிறது. நமக்காக அவர் யுத்தம் செய்து விடுகிறார்.
ஆமென். ஆமென். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த எருசலேம் காண்டாம ஒரு மிருகத்துக்கு ஒப்பாது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளது. ஆனால் அது பலகீனப்பட்டு போயிருக்கிறது. காரணம் தூரப்போது. ஆனால் திரும்புவா, நான் அப்பொழுது உன் நடுவில் இருந்து தீங்கி எல்லாம் அப்புறப்படுத்தி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டு உன்னுடைய தள்ளாடுகிற கால்களை எல்லாம் நிமிர பண்ணி உன்னை உலகுக்கு வெளிச்சமாக மாற்றி உன்னோடாக ஜனங்களை ரட்சித்து நான் மகிமைப்படுவேன். ஆமென். 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 அதற்காகவே எருசலேமையும் சீயோனையும் தேவன் தெரிவு செய்தார். அதற்காகவே சபையை தேவன் தெரிவு செய்திருக்கிறார். ஆமென். சபையே இந்த நேரத்தில் தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பு பிதாவே, உம்முடைய வசனங்கள் மாறாதவைகள். உம்முடைய வசனங்கள் படியே உம்முடைய வாக்கு தத்தங்கள் உண்டாயிருக்கிறது. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுகிறது. அதன் காலத்திலே அது உண்டாகிறது. நமக்கு குறிக்கப்பட்ட அபிஷேகம், நமக்கு குறிக்கப்பட்ட வாக்குகள், நமக்கு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்கு குறிக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றுகிற காலம் வந்திருக்கிறது. அதனால்தான் நீ இனி தீங்கை காணுவதில்லை. நீ பட்ட பாடுகளுக்கு முடிவு வருகிறது. நீ அனுபவித்த துன்பங்களுக்கு முடிவு வருகிறது. அந்நியன் உன்னை ஆளுகை செய்ய நான் விடுவதில்லை, சிறையாக்க விடுவதில்லை. நீ துவண்டு போய் பயந்து போய் இருக்க நான் விடுவதில்லை. ஏன் நீ தீங்கை காணாதிருப்பாய். நான் உன் நடுவில் இருக்கிறேன். எருசலேமே பயப்படாது. ஆமென். நன்றியா மனிதர்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். கர்த்தாவே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உமக்கு மகிமை உண்டாட்டு, மகிமை உண்டாட்டு. நன்றி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.